ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டேட் ட்ராமாவோட 9th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோட்ல இந்த வீருக்கு ஒரு கால் வந்திருக்கும் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க இடத்துல அப்படியே ஒரு செவுரு இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் காயமா இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வீரும் கேள்வினும் நேரா வராங்களா? அந்த விஷயத்துல பாதிப்பு அடைஞ்ச ஃபேமிலியில வந்து அங்க கத்திட்டு இருக்கானுங்க. வீரு தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் தான் இந்த விபிஜி குரூப்போட சிஇஓ, இதுக்கு எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் அடிபட்டதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன். ஹாஸ்பிட்டல் செலவு நானே பார்த்துக்கிறேன். ஃபியூனரல் செலவு கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்களா நீ காசு கொடுத்தா மட்டும் போதுமா, என் பையனை திரும்ப கொடு அப்படின்ட்டு சண்டைக்கு வராங்களா? இவனுமே எவ்வளவோ பேசி பாக்குறான். கேள்வியுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கானா இது எல்லாமே. அப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் என்னன்னா, கல்ல தூக்கி எரிய வந்துடுறாங்க வீர் மேல. இதை பார்த்த கேள்வின் டக்குன்னு நடுவுல வர அவன் மண்டையில பட்டுடுதா. அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்ப வீருமே நீ ஏன்டா நடுவுல வந்த, பாரு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேள்வினுக்கு ஆமா ரத்தம் வருதுன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ உடனே வீரெல்லாம் இவங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், வா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு கேள்வினை வீரம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறானா. அங்க இருக்கவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, ஐயோ திரும்ப வாயா, என் பிள்ளைய குழு, உன் காசெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா வீருமே கேள்வினை கூட்டிட்டு வந்து அடிப்பட்ட இடத்துல மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு போக, அப்ப வீருமே கையிலயும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, இதுக்கும் கொஞ்சம் மருந்து போடுங்கன்ட்டு அந்த சிஸ்டர் கிட்ட சொல்ல, அவங்களும் பார்த்துட்டு என்ன இப்படி அடிபட்டு இருக்கு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இந்த காயம் அப்படின்ட்டு அவங்களும் மருந்து போடுறாங்க. ஏன்னா வீரு பாத்ரூம்ல வச்சே கெயினுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்றதை பார்த்துருக்கான் இல்லையா? எதனால இப்படி ஆச்சு, ஏன் இவ்வளோ காயம் அப்படின்னு வீருமே கேட்க, பையமே வந்து இந்த கேள்வின்னு தெரியாம கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த கெயினோட வேலை தான் போல இருக்கு. இது எல்லாமே அவங்க மாமனார் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான், நாம செஞ்ச பிளான் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விபிஜி குரூப் மேல தான் பழி போட்டுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரப்போகுது. மிஸ்டர் லீ நம்மள தான் தேடி வரப்போறாரு. ஸோ அதை நாம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்ச பிளான் தான் போல இருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து இந்த லாவிட்டுமே உள்ள வர, கெயின் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்க இருக்கன்னு சொல்ல, நான் பிசினஸ் விஷயமா பேச வந்தேன்ட்டு இவனுமே சொல்ல, அப்புறம் என்ன தம்பி, உனக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பிரேக் வேணுமா அப்படின்ட்டு கெயின் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஸோ 2 பேருக்குமே அந்த இடத்துல லைட்டா சண்டை வருதா. இதை பார்த்து அவங்க அப்பாவுமே கெயின் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக கூட பேச, அப்ப இந்த லாவிட்டுமே சொல்றான், இந்த கெயினை நீங்க நம்பாதீங்க, விபிஜி குரூப்பை வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சது எல்லாமே இவன் தான் அப்படின்ட்டு வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, அவங்க அப்பா என்னன்னா நீ எப்படி இதெல்லாம் நம்புற அப்படின்னு கேட்க, ஏன்னா வீர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இது எல்லாமே கெயின் தான் பண்ணிருக்கான், ஸோ நீங்க அவனை நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னன்னா இவரு சரிப்பா நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றாரா. அதுக்கு இவனுமே என்னப்பா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலி பத்தி தானே பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல, அதுக்கு இவருமே நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன் பிசினஸ்ல உள்ள வந்து நுழையின்ட்டு, நீ தான் இன்னும் வராம இருக்க, அதுக்கப்புறம் நீ ஏன் இதை பத்திலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல, இவனால அதுக்கு மேல எதுவும் பேச முடியலையா, அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதும் இந்த அப்பா என்னன்னா கெயினுக்கு மெசேஜ் பண்றான், என் பையனுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ செய்யறத சீக்கிரமா செய்ய அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி கேள்வினுமே பேண்டேஜ்லாம் போட்டுட்டு வெளியே வந்து இந்த விஷயமா, அதாவது நம்ம கம்பெனி விஷயமா ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு கேட்க, அதுக்கு வீருமே இதுல யாரோ நுழைஞ்சிருக்காங்க, நார்மலா இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே கரெக்டா கெயினா இருக்குமோ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வீருமே கண்டிப்பா எனக்கும் அதே தான் சந்தேகமா இருக்கு, ஆனா ஒரு எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே கண்டிப்பா மிஸ்டர் லீ வந்து இதை விஷயமா நம்மள பார்க்க வரதான் போறாரு. மிஸ்டர் லீ அப்படின்றது போன எபிசோட்ல சைனா ப்ராஜெக்ட் பத்தி ஒருத்தர் சொன்னார்ல, அவர் தான். ஸோ இதை பத்தி விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு வீருமே கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை நம்ம கைவிடவே கூடாது, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும், நீ என் கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ், அங்க அங்க இறந்தவங்களுக்கும் சரி மற்ற அடிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கேள்வியுமே என் சைட்லேருந்து உனக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வீருமே எப்படி இவ்வளோ கட்டாச்சு உன் கையில் அப்படின்னு கேட்க, அதுக்கு கொஞ்ச நேரம் கேள்வியில் லைட்டாக திருன்னு முழிச்சிட்டு, அது வந்து என் பாக்ஸில் நிறையா பிளேடு இருந்துச்சா, அது தெரியாமல் என் கையில் கொட்டி இத்தனை காயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே ஏன் இவ்வளோ பிளேடு நீ வச்சிருக்கன்னு சொல்ல, அது வந்து சேவிங்காக வச்சிருக்கேன் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு பொய் சொல்ல, வீருமே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஏன்னா அவனுக்குமே தெரியுது ஏதோ வேற பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு கேள்வியுமே கவலைப்படாத, இதனால உன் ப்ராஜெக்ட் வந்து எந்த தடங்களும் வராதுன்னு சொல்ல, நான் ப்ராஜெக்ட்காக ஒன்றும் சொல்லலை, உனக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு வீர் சொல்றான். அப்ப கேள்வினுக்குலாம் அப்பா நம்மளை பத்தி நினைக்கிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் குழுன்னு இருக்குது. அந்த நேரம் பார்த்து வீருக்கு ஒரு கால் வருது, மிஸ்டர் லீ வந்து நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம லலின் வேற உங்க கூட பேசணும்னு சொல்லி இங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உடனே கேள்வின் தான் நான் போய் மிஸ்டர் லீயை பாத்துக்கிறேன், நீ போய் அவளை பாருன்னு சொல்லி 2 பேருமே அவங்கவுங்க வேலையை பிரிச்சுக்கிறாங்களா. இந்த பக்கம் வீருமே லலின் பொண்ணை பார்க்க வர, அப்ப நானாமே சொல்றா, இது எங்க அம்மா விட்டுட்டு போன ரெக்கார்டு,
இவங்க கம்பெனில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல, அதுக்கு இந்த லலின் பொண்ணுமே, இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதன் மூலமா லோடி குரூப்ப வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளி கொண்டு வர முடியும். அதனால நம்ம ப்ராஜெக்ட் எதுவுமே தடங்கலாகாது. அது மட்டும் இல்லாம இந்த லாவிட் குரூப் இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நெறைய உயிரிழப்பு போயிருக்க போல இருக்கு. அதெல்லாம் வேற மறைச்சு தான் அவங்க இன்ன வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காங்களா? ஸோ அந்த உண்மையெல்லாம் வெளி வரும். அவங்க கண்டிப்பா பிடிபடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா? அப்படியே இந்த பக்கம் கேல்வின்மே மிஸ்டர் லீ கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நம்ம பண்ண பிளான் படியே எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கு. அங்க அடிபட்டவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நாங்க பேசிட்டோம். நாங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். இதனால ப்ராஜெக்ட் நிக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மிஸ்டர் லீயுமே உங்கள நான் நம்பிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்கள நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவருமே சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா வீருமே வந்து நீங்க எந்த worryயும் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாரி ட்ரஸ்ட் பண்ற மாதிரி சொல்ல, அவருமே சரின்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து தப தபன்ட்டு நெறைய போலீஸ் உள்ள வந்து நுழைஞ்சு, இந்த மாரி உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல 3 பேர் இறந்திருக்காங்க. நெறைய பேர் இன்ஜூரின் ஆயிருக்காங்க. ஸோ உங்கள விசாரணைக்காக நாங்க கூப்பிட்டு போறோம் அப்படின்ட்டு வீர கூப்பிட, அவனுமே சரின்னு சொல்லி எந்திரிக்கிறானா, டக்குன்னு இந்த கேள்வி என்னன்னா, இதுக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேன். நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீடுமே தடுக்கிறானா, கேள்வின்லாம் நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போறத என்னாலலாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு போலீஸ் கூட கேள்வின் கிளம்பி போயிட்டான். அந்த பக்கம் கேள்வின் போனதும் மிஸ்டர் லீலாம் என்னப்பா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, போலீஸ்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க கூட ப்ராஜெக்ட் பண்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வீருக்கெல்லாம் பொசுக்குன்னு ஆயிடுது. என்னடா இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு, கேள்வி என்னன்னா எனக்கு பதிலா போறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா கேள்வினுமே விசாரணைக்காக உட்கார வச்சிருக்காங்களா. அப்ப வீருமே பார்க்க வரானா, உன் காயெல்லாம் இன்னும் சரியாகவே இல்லைல்ல, நீ ஏன் எதுக்கு மூக்க நுழைச்சிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, எங்க திட்டப்படி கரெக்டா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல, கேள்வியுமே என்ன திட்டம் அப்படின்னு கேட்க, பார்த்தா அந்த லலின் பொண்ணு கூட பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் வேற சொல்றானா. அது மட்டும் இல்லாம லாவிட்னால மட்டும்தான் எங்க அப்பா பண்ண மோசடியோட பாஸ்புக் எல்லாமே அவரோட சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து அவனால மட்டும்தான் எடுக்க முடியும். எப்படியாவது பேசி அந்த புக்கெல்லாம் எடுக்க வச்சுடு அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்களா, அதையெல்லாம் சொல்றான். இதையெல்லாம் கேட்டனுமே கேள்வினுமே சாரி எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதுல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லைட்டா அவனுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கா. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறானா. உடனே டாக்டரை கூப்பிட்டு விட்டுறாங்க. டாக்டர் வந்தோம்னே இனிமேல் விசாரிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு ஓப்பன் பிளேஸ்ல விசாரிங்க அவனை அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே என்ன ஏதாவது ரொம்ப சீரியஸான பிரச்சனையான்னு கேட்க, இல்ல அவனுக்கு இருக்கிறது கடுமையான மனநோய், அது ஒரு டிப்ரெஷனால வரக்கூடியது, அது அவனுக்கு தோணும் போதெல்லாம் அவனை ரொம்பவே அவன் காயப்படுத்திப்பான், தன்னைத்தானே அவன் எப்பயோ காயப்படுத்தியிருக்கான். ஸோ அது ரொம்பவே டயர்ட் ஆகி தான் இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போக, வீரும் திரும்ப உள்ளே வந்து நீ என்கிட்ட திரும்பவும் பொய் சொல்லிட்டல, எப்படி உன் கையில் இந்த மாதிரி காயம் வந்துச்சுன்னு கேட்க, கேள்வி இனிமே திரும்பவும் மறைக்கிறானா, நீ ஏன் உன் கையை கட் பண்ணிக்கிட்ட அதுதானே அப்படின்னு வீர் கேட்க, அதுக்கு கேள்வின்லாம் அது வந்து அது சாரின்னு மட்டும் சொல்கிறானா. எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியலையா, அதனால தான் அப்படின்ட்டு அவன் ஒவ்வொரு தடவையும் கோடு போட்டிருப்பான் இல்லையா, எந்தெந்த சம்பவத்தெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் திரும்பவும் அவன் மண்டைக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குதா, ஒரு மாரி திரும்பவும் டிப்ரஷன் ஆகுறான். இத பார்த்துட்டு இருந்த வீரெல்லாம் டக்குன்ட்டு போய் அவன ஹக் பண்ணிட்டு, "சரி, சரி இப்ப எதுவும் நினைக்காத, ஈஸியா எடுத்துக்கோ, லைட்டா மூச்சு விடு, எதுவுமே நினைக்காத, கூல் ஆகு" அப்படின்ட்டு தட்டி குடுக்குறான். அதுக்கப்புறம் தான் கெயினுக்குலாம் சரியாகுதா, அப்ப வீருமே சொல்றான், இந்த கெயின் வந்து கிங்ஸ் குரூப்போட சிஇஓவா ஆகணுன்ட்டு அந்த போர்ட் மீட்டிங்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வியுமே எனக்கு இது பெரிய விஷயமா தெரியலன்னு சொல்ல, ஏன்டா இவ்ளோ நாளா கிங்ஸ் குரூப் வேணுன்ட்டு இவ்ளோ பாடுபட்டு சிஇஓ ஆனா ஈஸியா விட்டு குடுக்க போறியா நீ அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்ப நீ சேஃபா இருக்கல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டருமே டைம் முடிஞ்சு வெளிய போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த கெயினுமே கிங்ஸ் குரூப் போர்ட் மீட்டிங் கூட பேசிட்டு லோடி குரூப் கூட சேர்ந்து அந்த மிஸ்டர் லீ இருக்கார்ல, அவரோட ப்ராஜெக்ட்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கான். பாருங்க நாங்க 80% முடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் வீருமே அங்க அடிபட்டவங்களுக்கு எல்லாருமே காசு குடுத்துட்டு இருக்கான். அப்படியே லாவிட் கிட்டயும் பேசி உங்க அப்பாவோட பாஸ்புக் எனக்கு எடுத்துட்டு வரியா அப்படின்ட்டு நைஸா பேசி அந்த பாஸ்புக்கையுமே எடுத்துட்டு வர வச்சுட்டான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கெயின் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதோட காசு எல்லாமே இந்த லாவிட் குரூப்ல இருந்து தானே எடுத்துட்டு இருப்பான். அங்க அவர் மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இவர் பண்றனால நம்மளுக்கு காசு ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்ல, ஸோ கெயினை கூப்பிட்டு இவரே பேசுறாரு. ரொம்ப அதிகமா காசு செலவா பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல, அவனுமே ஒரு தடவை நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா காசு இவ்வளோ செலவாகாது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க, அப்படியே இந்த பக்கம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக மெட்டீரியலுக்காக சில பேர்கிட்டலாம் பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கானா, அந்த பிஸ்னஸ் பேசுற எல்லாருமே வந்து இந்த லலித் பொண்ணோட ஆளுக தான் போல இருக்குது. கேமரா வச்சு எல்லாத்தையும் சூப்பரா கண்காணிச்சிருக்கா.
இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீருமே, இவன் இந்த மாரி பண்றதுனால அவனுக்கு காசு தான் லாஸ் ஆக போகுது. இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்ட் சப்ளையருமே பிபிஜி குரூப் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவனுக்கு கண்டிப்பா யாருமே கிடைக்க மாட்டாங்க. கடைசியில ரொம்ப சீப்பா இருக்கக்கூடிய மெட்டீரியல வாங்க போறான். எல்லாத்துலயும் பயங்கரமா மாட்ட போறான் பாரு. அப்படின்ட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களா? அப்படியே கட் பண்ணா வீர் சொன்ன மாதிரியே ரொம்ப சீப்பான ஐட்டம்லாம் போட்டு அந்த பில்டிங்க வந்து கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. அது மிஸ்டர் லீக்கு தெரிஞ்சு வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. உன்கிட்ட போய் ப்ராஜெக்ட் குடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்ல, இவனுமே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிடுறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மாத்திடுறேன்னு சொல்ல, அவருமே எல்லா மெட்டீரியலும் நீ மாத்தி தான் ஆகுற. இல்லன்னா இந்த கான்ட்ராக்ட்ட நான் கேன்சல் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போக, இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால இந்த மெட்டீரியல்ஸ்லாம் விப்பாங்கல்ல கான்ட்ராக்டர், அவன கூப்பிட்டு வச்சு, எனக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் வேணும்னு கேட்க, அவனுமே நீங்க ஏற்கனவே என்கிட்ட சீப்பஸ்ட் குவாலிட்டி தான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க. நீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா என்னால முடியாது. ஏற்கனவே வந்து நான் விபிஜி குரூப் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெயினுமே இருந்தா என்ன? உனக்கு நான் 5% எக்ஸ்ட்ரா தரேன். எனக்கு நீ கான்ட்ராக்ட்ட போடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்தவனுமே என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்க, உடனே இப்ப வந்தவனோட பொண்ணு ஃபோட்டோ போல இருக்குது. அத எடுத்து காட்டி 10வது தானே படிக்கிறா. உன் பொண்ணு உனக்கு வேணுமா? அப்படின்னு கேட்க, என்ன மிரட்டுறியா? அப்படின்ட்டு வந்தவனும் சொல்ல, நான் ஒண்ணும் மிரட்டலையே. அவளுக்கு பர்த்டே வேற வருதுல்ல. பர்த்டே கிஃப்ட்டா என்ன தர? அப்படின்ட்டு ஒரு துப்பாக்கி வேற எடுத்து வைக்க, அவன் லைட்டா பயந்துட்டானா, சரி ஓகே நான் கான்ட்ராக்ட்ல சைன் போடுறேன்ட்டு அப்பவே கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணா, இந்த நானாவோட அம்மா வந்து ஒரு ரெக்கார்டர் விட்டுட்டு போனாங்க இல்லையா? அதையுமே சரி பண்ணிட்டு, அதுல என்ன இருக்குன்றத போட்டு வேற பார்க்குறாங்களா? இந்த லாவிட் குப்போட சிஇஓ இருக்கான்ல, அதான் கெய்னோட அவங்க மாமனாரு. அவனுமே ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பயங்கரமா மணி மோசடி பண்ணியிருக்கான். என்டி குரூப்பு அப்படின்ற குரூப்பு கூட வந்து சேர்ந்து நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பண்ணியிருக்கானா, இந்த மாரி மெட்டீரியல வந்து ரொம்ப லோ குவாலிட்டில போட்டு நெறைய மணி மோசடி பண்ணியிருக்கான். இந்த விஷயத்த வந்து நானாவோட அவங்க அம்மா வந்து அந்த ரெக்கார்ட்ல சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீருமே, "இப்ப வைடா ஆப்ப" அப்படின்ட்டு சொல்லி முடிக்க, அப்படியே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நியூஸ்ல ஓடிட்டு இருக்குது. இத வந்து இந்த கெய்னோட மாமனார் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாரி லாவிட் குரூப் வந்து மணி மோசடி பண்ணுவாங்களாமா, மெட்டீரியல மாத்துவாங்களாமா, லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் அவங்க போடுவாங்களாமா. ஒருவேள அதுக்கு வேணாம், முடியாது அப்படின்னு யாராவது பிசினஸ்மேன் சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து துப்பாக்கி முனையில மிரட்டுவாங்களாமான்ட்டு எல்லா எவிடன்ஸும் அப்படியே நியூஸ்ல ஓடிட்டு இருக்க, இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இவருமே இந்த கெயின சுட்டு கொல்லணுன்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே வந்தா, கரெக்ட்டா இந்த லலில் பொண்ணுமே வந்து எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேட்க, ஓ இந்த விஷயம் பண்ணதெல்லாம் நீதானா? நீ எல்லாம் என் பொண்ணா? அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் என் மேல நீங்க குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு கொஞ்சமா யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, அப்ப நானாமே வந்து நீங்க தான் என்னோட அப்பா அம்மாவ கொன்னீங்களா? அப்படின்னு கேட்க, நீ யாருடின்ட்டு கேட்க, உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? அவளோட பொண்ணு தான் நான். உங்க முன்னேற்றத்துக்காக எங்க அப்பாவ நீங்க கொன்னுட்டீங்களா? அப்படின்ட்டு இவ்வளவுமே கத்துறாளா? இந்த கெயின் தான் பயங்கர மொள்ள மாரின்னு பார்த்தா, அவங்க மாமனார் அதை விட மோசமா இருக்காரு. இந்த நானாவோட பேரண்ட்ஸ வந்து தற்கொலைக்கு தூண்டுனது இவன் தான் போல இருக்குது. அந்த விஷயத்த சொன்னதுமே நானாவுக்குலாம் கோவம் வந்து அடிக்க போக, கரெக்ட்டா அந்த லாவிட்டுமே இங்க வந்து என்ன நடக்குது? அப்படின்னு கேட்க, இவர் என்னன்னா டக்குன்ட்டு அவர் பொண்ணு கிட்டயே துப்பாக்கிய காட்டி இவள தான் எல்லாத்துக்குமே காரணம். இவள கொன்னுடலாமே அப்படின்ட்டு துப்பாக்கிய காட்டிட்டு இருக்க, இந்த லாவிட்டுமே, "அப்பா அவ நம்ம தங்கச்சிப்பா. அவள கொன்னுடாதீங்க" அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த அந்த துப்பாக்கிய பிடுங்கி தன்னோட நெத்தியில வச்சுட்டு, "கொல்றதா இருந்தா என்ன கொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்ல, தன் மகன எப்படி அவர் கொல்லுவாரு? ஏன்னா, ஒரே ஒரு வாரிசு தானே இருக்குது. முடியாதுன்ட்டு அப்படி இப்படின்னு அசைய, அந்த துப்பாக்கி குண்டு என்னன்னா நானா மேல விழுந்துருது. அதாவது கையில தான் விழுந்திருக்கும். உடனே அங்கேருந்து துப்பாக்கிய கீழ போட்டுட்டு ஓடிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கேள்வினிமே வெளிய விட்டுட்டாங்க. ஏன்னா, லாவிட் குப் தான் இந்த விஷயங்கள் பண்ணது எல்லாமே அந்த ரெக்கார்ட் மூலமாவே இப்ப ப்ரூஃப் வெளிய வந்துருச்சா, ஸோ கேள்வினுமே வெளிய விட்டுட்டாங்க. அவனுக்காக வீரும் வெளிய நிக்க, பார்த்தா கேள்வினுமே, "நீ எனக்காக வந்திருக்கியான்னு?" கேட்க, அதுக்கு வீருமே, "ஏன் நான் உன்ன பிக்கப் பண்ணிக்க கூடாதான்னு?" கேட்க, "இல்ல, நீ எனக்காகலாம் வந்திருப்பியா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்ல தான் நான் கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, "சரி வா வீட்டுக்கு போலான்ட்டு" கைய பிடிக்க, அங்கிருந்து லாவிட் ஓடி வந்து, "என்ன திரும்பவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அப்புறம் ஏன்டா என்கிட்ட நல்லவன் மாரி பேசி, எங்க அப்பாவோட பாஸ்புக்ல எடுத்துட்டு வர சொன்ன? அப்பன்னா என் மேல உனக்கு அக்கறைப்பட்டு நான் அப்படி பேசலையா? உன்னோட ப்ராஜெக்ட் தானே உனக்கு முக்கியம்." அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே கேட்க, அதுக்கு வீருமே, "அந்த பாஸ்புக்குக்காக வேணா நான் சாரி சொல்லிக்கிறேன். உங்க அப்பா தப்பு பண்ணியிருக்காரு. எல்லாமே வெளிய வந்துச்சு. உனக்குமே தெரியும்ல." அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே, "நீங்க சொல்றது எல்லாமே பொய்யி. வீர் இப்பவே நீனு நெனச்சுக்கோ. நம்ம 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்ல." அப்படின்னு கோவமா அங்கேருந்து போயிட்டான். இவனுக்கு என்னன்னா, நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டான் அப்படின்னு நெனச்சுட்டான் போல இருக்குது. போனது வீரெல்லாம், "சரி விடு. அவனுக்கா எல்லாமே புரிஞ்சிரும். வா நம்ம கூப்பிட." கேள்வியுமே, "என் வீடா?" அப்படின்னு கேட்க, "ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதான்னு?" சொல்ல, "கண்டிப்பா வரலான்ட்டு" ரொம்ப சந்தோஷமா கார்ல ஏறுறா. அப்படியே வீட்டுக்கு வந்தா, இவனுமே சரக்கு பாட்டிலாம் குடிச்சு அங்கங்க போட்டிருப்பான் இல்லையா? அதெல்லாம் அங்கங்க கிடக்க, கேள்வியுமே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கானா, அப்ப வீருமே, "வா நம்ம சரக்கு அடிக்கலான்ட்டு" 2 பேருமே ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க, இருக்கிற பதட்டத்துல, அதாவது வீர் இவன் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டானாமா, இருக்கிற பதட்டத்துல சரக்க வந்து கடகடன்னு வேற குடிச்சிட்டு இருக்க, வீருமே பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு, அந்த குட்டி நாய் பொம்மை இருக்கு இல்லையா? அத பார்த்துட்டு, "இன்னுமே நீ இத வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே, "கண்டிப்பா இத நான் வச்சிருக்க தானே
தானே வேணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உன்னோட நினப்பு இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நான் எடுத்துட்டு பார்த்துட்டே இருப்பேன். நீ என் கூட இருக்கிற மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு என்ன கூப்பிட வந்த? நான் உடம்பு சரியில்லாததுக்காக வந்தியா? நான் உன்ன கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாதன்ட்டு" குடிபோதையில ஒளர, அதுக்கு வீருமே, "நீ ஒளர்றடா. ஏன் நான் இங்க இருக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்க, கேள்வினுமே, "நீ இங்க இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இருக்கக்கூடாதுன்றது எனக்கு தோணுது" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம், "டேய் இப்ப நீ என்னடா சொல்ல வரன்னு?" கேட்க, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே என் மைண்ட்ல ஓடுனது எல்லாமே ரிவெஞ்ச் எடுக்கணும். எங்க அப்பாவ ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டு தான் தோணிட்டு இருந்தது. உன்ன பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்வுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. ஐ லவ் யூன்ட்டு சைடு கேப்ல வேற சொல்லிட, அதுக்கு வீரெல்லாம், "நீ என்ன லவ் பண்றியான்ட்டு?" பக்கத்துல வந்து கேட்க, கேள்வினுக்குலாம் படபடன்னு ஆயிடுதா. உடனே சரக்கு எடுத்து கடகடன்னு குடிக்க போக, வீருமே அத தடுக்க, அதுக்கு கேள்வியுமே, "என்னோட ஃபீலிங்ல நான் எப்பயுமே பொய் சொன்னதே இல்ல. எனக்கு என்னோட லவ்வ எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியல. நீங்க இருக்கிறது வந்து நான் நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ஆசையா தான் இருக்குது. முடிஞ்சா இந்த லவ்வுன்றது என்னன்னு எனக்கு சொல்லி தர முடியுமான்ட்டு" அவன் தலையில இருக்கலாம் அந்த தழும்ப தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு, "இல்ல, இல்ல உனக்கு பிடிக்கலன்னா எதுவும் வேணாம்" அப்படின்ட்டு உட்கார, இந்த வீர் என்னன்னா டக்குன்ட்டு கேள்வியின் வாயில சரக்க ஊத்திட்டு, "நீ ரொம்ப பேசுறன்ட்டு" கிஸ் பண்ணிட்டான். அதுல வேற சரக்கு எப்படி குடிக்கணுன்ட்டு வேற சொல்லி காட்டுறான். அதே மாரி கேள்வினுமே செய்ய, இந்த வீரன்னா அப்படியே கேள்வின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இத்தன நாள் பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா? இந்த வீரெல்லாம் கேள்வின வச்சு செஞ்சுட்டான். இந்த கேள்வினோட தன்னோட லவ்வ வந்து எப்படி காட்டணும்னு தெரியல. ஆனா அந்த லவ்வ வந்து வீர் புரிஞ்சுக்கிட்டானா, ஸோ 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த கெய்னும் தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க மாமனாரும் தப்பிச்சு வந்துட்டாங்களாம். 2 பேருமே யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்களா? "நான் வாரண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்குன்னு" சொல்ல, அதுக்கு இவங்க மாமனாருமே திட்டிட்டு இருக்கான். "எல்லாம் உன்னால தான்டா. அந்த ரெக்கார்ட் பண்றான்னு கூட தெரியாம எல்லாத்துலயும் மாத்திட்டு, இப்ப நீ என்ன மாட்டி விட்டுட்டல" அப்படின்னு கத்த, அதுக்கு கெய்னுமே, "இப்ப சண்டை போடுற நேரம் இல்லன்னு" சொல்ல, அவரு அதெல்லாம் கேட்கவே இல்ல. என்டி குரூப் வந்து என்ன மாட்டி விடவே இல்ல. எல்லாமே உன்னால தான்ட்டு திரும்ப கத்திக்கிட்டே இருக்காரா? அதுக்கு இந்த கெய்ன்லாம் ஒரு மாரி சைக்கோ மாரி சிரிச்சுட்டு, "எனக்கு வீரு கேள்வின விட உன்ன தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன நீ முட்டாள் முட்டாள்னு கூப்பிட்டுட்டே இருப்ப இல்லையா? அதனால உன்ன பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வெறுப்பா இருக்கும் எனக்கு" ன்ட்டு துப்பாக்கிய நீட்ட, அப்பவும் அவர் வாய மூடாம, "உனக்கு எவ்ளோ தைரியம் முட்டாள்" அப்படின்னு திட்ட, டப்புன்னு சுட்டு கொலை பண்ணிடுறான் இந்த கேனு அவங்க மாமனாரையே. அப்படியே கட் பண்ணா, இந்த வீருக்கு வந்து கேள்வின்னு பாடி லோஷன் பூசி விட்டுட்டு இருக்காராமா. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, வீருமே டாக்டர் கிட்ட போலாமான்ட்டு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அங்க போனா கேள்வி என்னமோ பயமா ஒரு மாரி பவ்யமா உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த டாக்டருமே வீர பார்த்துட்டு, "உன் தலையில என்ன இப்படி தழும்பு இருக்குது? உன்னோட ஃபோட்டோஸ்ல அந்த மாரிலாம் இல்லையேன்னு" சொல்ல, வீருமே ரொம்ப சகஜமா, "ஜஸ்ட் அது ஒரு கிராட்ச் தானே" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கேள்வினோட மூஞ்சி மாறுறது வந்து டாக்டர் கண்டுபிடிச்சுட்டு, "இப்ப நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கொஞ்சம் விசாரிக்கணும். கொஞ்சம் நீ வெளிய போறியான்ட்டு" வீர வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டு கேள்வின் கூட பேசுறாரு. "என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா கேள்வின்? ட்ரீட்மெண்ட்டுக்கு என்கிட்ட நீ வந்திருக்க இல்லையா? மாத்திரையெல்லாம் கரெக்ட்டா சாப்பிடுற இல்லையா? அப்பனா உன்கிட்ட நான் எதையும் விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வீரோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த தழும்பு தான் நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்க, அதாவது கேள்வினுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த டாக்டருக்கும் தெரியும் போல இருக்கு. ஸோ கரெக்ட்டா அந்த விஷயத்த மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, கேள்வியுமே அத பத்தி எதுவும் சொல்லாம அப்படியே உம்முன்னே இருக்க, அதுக்கு இந்த டாக்டருமே, "தெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மட்டும் தான், உனக்கு நான் கரெக்ட்டான கன்சல்டன்ட் பண்ண முடியும். என்ன நடந்துச்சு சொல்லு" அப்படின்னு கேட்க, இப்பதான் இவ வாயவே திறக்கிறா. ஒவ்வொரு தடவையும் வீர் தலையில இருக்கக்கூடிய அந்த தழும்ப பார்க்கும்போதெல்லாம், கிட்னாப்பர்லாம் இவன கடத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? அவ போலீஸ் வரும்போது, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஓடிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கேள்வி வந்து தான், வீரு வந்து யார் கூடயும் போகக்கூடாது. தன்ன தாண்டி யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படின்றதுக்காக இவன் தான் கையில இருக்கக்கூடிய சின்ன கத்தி எடுத்து தலையில கீச்சு விட்டுருக்கான். இவன்லாம் சரியான பைத்தியமில்ல, சரியாகாத பைத்தியம் போல இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்க, இந்த டாக்டருமே, "இந்த சீக்ரெட்ட எதுக்கு நீ இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கிற? நீ அவன்கிட்ட வெளிய சொல்லிட்டனா, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் சரியாயிடும்." அதுக்கு கேள்வியுமே, "இல்ல அது அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கஷ்டப்படுவான்லாம்" சொல்ல, "இந்த விஷயத்த நீ அவன்கிட்ட சொன்னா தான் நீ கஷ்டப்படாம இருப்ப." சில பேர் எப்படின்னா, மத்தவங்கள காயப்படுத்திடுவாங்க. ஆனா, அத பண்ணிட்டோமே பண்ணிட்டோமேன்ட்டு நெனச்சு நெனச்சு வருத்தப்படுவாங்க. அத வெளிப்படையா சொன்னா மட்டும் தான், அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் சரியாகும். தைரியமா அவன்கிட்ட போயி, "நீ தான் இத செஞ்சேன்றத சொல்லிடு. எதுக்காக செஞ்சேன்றதையும் சொல்லு. அவன் புரிஞ்சுப்பான்." அப்படின்ட்டு சொல்லி அனுப்ப, "ஏய் டாக்டர் தான் சொல்லிட்டாங்களேன்ட்டு" வெளிய வந்து வீர்கிட்ட, "வீர் நான் தான்" அப்படின்னு ஏதோ சொல்ல வர, அந்த நேரம் பார்த்து வீருக்கு கால் வருதா? அதுல யாரு என்ன பேசுனாங்கன்றது தெரியல. அப்படியே சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிறானா, இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அது இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.